ஹே காய்ஸ், ஐ எம் விஷ்ணு. ஐம் ஃபிட்னஸ் ட்ரைனர். நான் இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது திடீர்னு ஒரு மாற்றம் மைண்ட் செட், ஒரு நல்ல மைண்ட் செட்டில் நான் இன்றைக்கி டே 1 நான் ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் நிறைய கோச்சஸ் கிட்ட ஒர்க் பண்ணி நான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணேன். அந்த பிஸி ஷெடியூல் ப்ளஸ் வந்து மைண்ட் பக்கான ஒரு ரொட்டீனில் இருந்ததுனால நான் ஒர்க் அவுட் பண்ணல. 4 to 5 இயர்ஸ் இருக்கும். இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காகவும், இந்த ரொட்டீன்லேருந்து வெளியே வரதுக்காகவும், அட் தி சேம் டைம் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு நான் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன வேல்யூ பார்த்தோன்னா, ஃப்ரீயாகவே மைண்ட் செட் ஓரியன்டடாகவும் சரி, ஃபிட்னஸ்னால் என்ன, அதுக்கான ஷெட்யூல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். 1 or 2 மந்த்ஸ் ப்ராப்பராக யார் ஃபண்டமெண்டலாக என்கிட்டேருந்து ஷெட்யூல் வாங்கி ஒர்க் பண்ணாங்களோ, அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நிறைய ப்ரொஃபஷ்னலாக நிறைய விஷயம் நான் சொல்லிக் கொடுப்பேன். ப்ளஸ் என்னோடய வீடியோஸ் ஒரு 10 இயர்ஸ் நான் என்னோடய ஜேர்னி, நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டது, இப்போது கேட்டால் எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு தெளிவாகவே நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அந்த விஷயம்லாம் என்னோடய ஜூனியர்ஸ்லாம் யாராவது இன்ட்ரெஸ்டடாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். சீனியர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக. அதேமாரி எனி ஸ்போர்ட்டில் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. ப்ளஸ் வந்து மசில் லாஸ் ஆகாமல் எனக்கு வந்து ஃபேட் லாஸ் மட்டும் ஆகணும். ஒரு ஐடியல் ஷேப் எடுத்துகிட்டு வரணும். நான் நல்லா ரன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கோல் இருக்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக என்னை எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். தென் ரொம்ப ப்ரொஃபஷ்னலி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு என்னோடய டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, நான் அந்த ஒர்க் அவுட் ஷெட்யூலுக்கு நான் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவேன். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து அந்தளவுக்கு டிசிப்ளினாக இல்லைன்றதுனால தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஃப்ரீ ட்ரையல்லாம் நிறைய பேர் இருக்குது. நான் வந்து ஒர்க் அவுட் ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜாக் போகிறேன். ஜாக் போகிறதுக்கு முன்னாடி நான் வார்ம் அப் பண்ணியிருப்பேன். வார்ம் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சைக்கிளில் தான் வந்தேன். பைக் எடுத்துகிட்டு வரல. ஸோ நான் சைக்கிளில் வந்ததுனால என் பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கும். எனக்கு வார்ம் அப் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு. வார்ம் அப் முடித்ததுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரு 200 மீட்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரைட்ஸ் மாதிரி ஸ்லோவாக ஜாக் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட்குள்ளே இன்றைக்கி போகலாம் அப்படின்றப்போ என்னென்ன ஒர்க் அவுட் நான் வந்து திங்க் பண்ணேன். ஏன்னா கிராஜுவலாக மூவ் பண்ணுன்றதுனால ஹெவி ஒர்க் அவுட் போகாமல் ஜஸ்ட்டு இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் புஷ்அப்பு ப்ளஸ் வந்து புல்லப். ஏன்னா பாடி வெயிட்டில் அது மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புஷ்அப்ஸ் என்னோடய ஃபெயிலியர் செட் ஃபஸ்ட்டு 5, 10, 20 இல்லை 10 அந்த மிக்ஸப்பாக தான் போட போகிறேன். நான் எப்படி நான் ட்ரெயின் பண்ண போகிறேன்றதை நான் இன்றைக்கி டே 1லேயே சொல்லிடுறேன். நான் என்ன ஹைப்ரிட் அத்லெட் தான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஹைப்ரிட் அத்லெட்னா என்னென்னா வெயிட் ட்ரைனிங் இருக்கும், ரன்னுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், அட் தி சேம் டைம் நிறைய ஸ்ப்ரிண்ட் அடிப்பேன். இந்த மாதிரி மிக்ஸப்பாக இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் ஹைப்ரிட் அத்லெட்டில் தான் ட்ரெயின் பண்ணுவேன். இந்த ஃபீல்டில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, யார் ஃபிட்னஸ் ஓரியன்டடாக என்ன விஷயம் சொன்னாலுமே அதை மறுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே அது கரெக்டு. இது கரெக்டு, இது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே யாருமே வந்து கரெக்டு கிடையாது. ஸோ அதனால் யார் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். மேபி சயின்டிஃபிக்காக ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா, அதை ப்ரூவன் பண்ண முடியும்னா கைண்டாக, ஹம்பிளாக, ஜென்யூனாக அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா இப்போது ஃபிட்னஸில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்திருக்காங்க. நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயம் இதுதான் கரெக்டு, தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம கெயின் பண்ண நாலேஜை தாண்டி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ அதனால் எப்பயுமே நம்ம எதையும் மறுக்காமல் ஓகே அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மேபி சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவன் இருந்துச்சு, தப்பாக இருந்தால் மட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்டது. ஃபைனலி புல்லப்ஸ் நான் புஷ்அப் போட்டேன். அது அப்பர் பாடி என் ஃபெயிலியர் செட் வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது புல்லப்ஸு. ஸோ இதுவும் சீக்கிரம் டைட் ஆகிடும். ஏன்னா இதுவும் அப்பர் பாடி ஓரியன்டாக இருக்குது. ஆல்ரெடி சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்ததுனால லெக் ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போகிறப்ப சைக்கிளில் தான் போகணும். அதனால் ரன் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்பர் பாடி இதோட முடிச்சிக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி டே 1 அப்படின்றதுனால இது ஆல்ரெடி நிறைய களம் கண்ட பாடின்றதுனால ஈஸியாக தாங்கிடும். ஸோ இதனால் இதே மாதிரி நம்மளும் ஃபஸ்ட் டே வந்து ஓடலாம், சைக்கிள் ஓட்டலாம், ஹெவியாக போடலாம், தயவுசெய்து யாரும் போட்டுறாதீங்க. போட்டுட்டு டயர்டாகி ஃபீவர் வந்துடும். ஏன்னா லாஸ்ட் 1 வீக்காக எனக்கு ஃபீவர் தான். இப்போ தான் சரியாச்சு. அதனால தான் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய நாலேஜ் ப்ரொவைட் பண்ணுவேன். தேங்க்யூ.